நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் குட்டி பிள்ளைகளா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி தானே? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஆசையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கீங்க, உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர இருக்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பயனாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். சரிதானே? ஓகே குட்டி பிள்ளைகளா, நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவோம்? நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சி ஜெபத்தோடு ஆரம்பிப்போம்ல. இன்றைக்கி ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? கையை கூப்பி கண்ணை படணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம சொல்லுற எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவரை நோக்கி இருக்கணும். அதான் ஜெபம் இல்லையா? ஜெபம் பண்ணும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்களை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோடு பேசுகிறோம். ஆண்டவரோட பேசினா பயபக்தியாக இருக்கணும்ல? ஜெபம் பண்ணுமா? மகா இருக்கும்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு பேசுங்க, சொல்லிக் கொடுக்குற காரியங்களை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். வெரி குட், சூப்பர். குட்டி பிள்ளை அழகாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஜெபம் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? எசப்பட்ட பேசும் பொழுது ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும், விளையாடக்கூடாது. ஜெபம் ஆண்டவரின் நம்மை நெருக்கி கொண்டு வரும். நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய எல்லா காரியத்தையும் சொல்ல, ஆண்டவரிடத்தில் பதில் கற்றுக்கொள்ள ஜெபம் தான் நமக்கு ஒரே ஒரு வழி. ஆண்டவரோடு பேசும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அதிகமான வழிநடத்தலை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். குட்டி பிள்ளைகளா, இன்றைக்கு முதலாக ஒரு அழகான ஒரு பாட்டு படிக்க போகிறோம். பாட்டு கற்றுக்கொள்ள உங்களுக்கு ரொம்ப ஆசை தானே? ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பாடலோடு கூட உங்களோடு நாங்கள் இடைப்படுறோம். நீங்கள் ரொம்ப ஆசையாக படிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு டவுட் ஆனால் கூட நீங்கள் யூடியூப்பில் திரும்ப பார்க்கலாம். ஓகேயா? இன்றைக்கி உங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க நம்ம வசந்தகுமார் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் வராங்க. வசந்தகுமார் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் அழகாக ஆக்ஷன் போடுவாங்கல்ல, நல்ல நளினமாக இருக்கும்ல, சூப்பராக இருக்குது. அப்படி தானே? ஆமாம். இன்னொன்று தெரியுமா? இந்த பாட்டுக்கு ட்ராக்லாம் போட்டு யார் தெரியுமா? நம்ம ஃப்ராங்க்லின் அண்ணன் தான். ஃப்ராங்க்லின் அவங்களே ட்ராக் போட்டு அவங்களே ரெடி பண்ணி இந்த பாட்டை கொண்டு வராங்க. பாட்டை கேட்கலாமா? ஹலோ குட்டி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணே பார்த்தா தெரியலையா, எல்லாருமே எவ்வளவு நல்லா சிரிச்சுக்கிட்டு அழகா சந்தோஷமா இருக்காங்க. ஆமாண்ணே, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஆமாண்ணே. அண்ணே, நான் ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். சரிண்ணே, கேளுங்கண்ணே. அண்ணே, யார் உங்க கூட இருந்தா எப்பவும் ஜாலியா இருப்பீங்க? என் கூட எங்க அப்பா இருந்தா ரொம்ப ஜாலியா இருப்பேனே. ஓ, உங்க அப்பா இருந்தா ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. ஆமாண்ணே. குட்டீஸ், நீங்களும் யார் உங்க கூட இருந்தா ரொம்ப ஜாலியா இருப்பீங்க? ஒரு வேளை அப்பா அம்மா நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு அங்க பாருங்க, ஒரு தம்பி அப்பா கூட இருந்தா ஜாலியா இருப்பான்னு சொல்றான். ஓகே, நல்லா கவனிங்க. யார் நம்ம கூட இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும், இன்னும் அவர் யாரு அப்படிங்கிறத இந்த பாட்டுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்க பாட்டை பாடுறோம், நீங்க எல்லாரும் அமைதியா உட்காந்து கேட்க போறீங்க. ஓகே, பாடிடலாமாண்ணே? பாடிடலானே. குட்டி தம்பி குட்டி தங்காய் லிட்டில் ஹார்ட்ல நீ இயேசுவுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப ஜாலிதான். குட்டி தம்பி குட்டி தங்காய் லிட்டில் ஹார்ட்ல
நீ இயேசுவுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப ஜாலிதான். உன்னை படைச்ச இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உயிரை கொடுத்து உன்னை அவர் மீட்டு கொண்டாரு. உன்னை படைச்ச இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உயிரை கொடுத்து உன்னை அவர் மீட்டு கொண்டாரு. லா 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 la 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 la. குட்டீஸ், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஆமாண்ணே, எல்லாரும் பாக்குறத பார்த்தாலே பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. யார் நம்ம கூட இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும்? பாட்டில் என்ன சொல்லுச்சு? ஏசப்பா நம்ம கூட இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். காரணம், ஏசப்பா நமக்காக உயிரே கொடுத்துருக்காங்க, நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்காங்கல்ல. ஓகே, இப்போ இந்த பாட்டை நாங்க 2 லைன்ஸா பாடுவோம், நீங்க எல்லாரும் திரும்பி பாட போறீங்க. ஓகே, ரெடியா? ரெடினே. குட்டி தம்பி குட்டி தங்காய் லிட்டில் காட்டுல நீ இயேசுவுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப ஜாலிதான். பாடுங்க. உன்னை படைச்ச இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உயிரை கொடுத்து உன்னை அவர் மீட்டு கொண்டாரு. பாடுங்க. லா 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 லா. பாடுங்க. ஓகே, சூப்பரா பாடிட்டீங்க குட்டீஸ். அண்ணே சூப்பரா பாடிட்டாங்க. ஆமாண்ணே, ரொம்ப நல்லா பாடிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, பாட்டுக்குள்ள ஆக்ஷன் பாத்துடலாமாண்ணே? ஆக்ஷன் பாத்துடலாம். இப்போ நீங்க எல்லாருமே பாட போறீங்க. அப்போ இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை நாங்க பண்றோம், நீங்க பார்க்கணும். ஓகே, கிளாப். குட்டி தம்பி குட்டி தங்காய் லிட்டில் காட்டுல நீ இயேசுவுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப ஜாலிதான். குட்டி தம்பி குட்டி தங்காய் லிட்டில் காட்டுல நீ இயேசுவுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப ஜாலிதான். உன்னை படைச்ச இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உயிரை கொடுத்து உன்னை அவர் மீட்டு கொண்டாரு. உன்னை படைச்ச இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உயிரை கொடுத்து உன்னை அவர் மீட்டு கொண்டாரு. லா 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 la 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 la. ஓகே குட்டீஸ், சூப்பரா அழகா பண்ணிட்டீங்க. ஆமாண்ணே, நல்லா எல்லாரும் சத்தமா வர பாடினாங்க. சத்தமா பாடினாங்க. ஆமா, ஒரு சிலர் ஆக்ஷன் பண்ணீங்க, அதை தான் அப்படி சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். நீங்க பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ணணும். ஓகே, எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ஆக்ஷன் பண்ணுவோம், பாடிக்கிட்டே எல்லாருமே ஆக்ஷன் பண்ணணும். ஓகே, எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. குட்டி தம்பி குட்டி தங்காய் லிட்டில் காட்டுல நீ இயேசுவுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப ஜாலிதான். குட்டி தம்பி குட்டி தங்காய் லிட்டில் காட்டுல நீ இயேசுவுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப ஜாலிதான். உன்னை படைச்ச இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உயிரை கொடுத்து உன்னை அவர் மீட்டு கொண்டாரு. உன்னை படைச்ச இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உயிரை கொடுத்து உன்னை அவர் மீட்டு கொண்டாரு. லா 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 la 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 la. ஓகே, சூப்பர்ண்ணே, எல்லாரும் அருமையா பாடிட்டாங்க. அருமையா ஆக்ஷன் பண்ணிக்கலாமா? ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, எல்லாரும் உட்காந்துக்கோங்க. அடுத்த வாரம் அடுத்த பாடலோட சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். குட்டி பிள்ளைகளா, பாட்டு எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப ரசிச்சு கேட்டிங்களா? இந்த பாட்டு எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல? அப்படியா? அந்த பாட்டு அதே குட்டி பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பாட்டில் தழுவலாம் இந்த பாட்டை உருவாக்கியிருக்காங்க. ஆனாலும் ஒரு சிறப்பான பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அடிக்கடி படிக்கணும். தேவையில்லாத பாட்டை படிக்கிறது ஆண்டவன் படிக்க நல்லது தானே. தேவையில்லாத பாடல்கள் நம்ம படிக்க வேண்டாம். சினிமா பாடல்கள், உலக பாடல்கள் நம்ம தேவையில்லை. ஆண்டவர் துதிக்கிற பாடல் நிறைய இருக்குல்ல. இந்த பாட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் படிங்க.
அதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டை கொண்டு வராங்க. ஓகே, இப்போ நமக்கு வசனம் சொல்லிக் கொடுக்க போக நம்ம வசந்தகுமார் அண்ணன் வராங்க. வசந்தகுமார் அண்ணன் வசனம் சொல்லி கொடுக்கும் பொழுது நீங்கள் நல்லா கேட்டுக்கிடணும். வசந்தகுமார் அண்ணன் கூட யார் வராங்க? இன்னும் 2 பேர் வராங்க. யாரு? நீங்களே கண்டுபிடிங்களா? பார்க்கலாம். நேர்லேயே பாருங்களேன். இங்க வாயே, நான் உனக்கு ஒரு வசனம் சொல்லி தர போறேன். அப்படியே சொல்றா, என்ன வசனம் சொல்லி தர போற? அது ஒரு சூப்பரான வசனம். இங்க பாரு, நான் கையில கொண்டு வந்திருக்கேன். இந்த வசனமா? சரி, நான் சொல்லி கொடுக்கட்டா? நான் சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்றேன், நீ சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்ற. என்ன பிங்கி? சரி ஜூடா, நீயே சொல்லி கொடு. ஏய் ஜூடா, ஏய் பிங்கி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பிங்கிக்கு 2 பேருக்கும் வசனம் சொல்லி கொடுக்க போறேன். ஓ, வசனம் சொல்லி கொடுக்க போறீங்களா? பிங்கி, ஜூடா சொல்லி கொடுக்க உனக்கு புரியுமா என்ன? அது சரி. சரி சரி சரி, சண்டை போடாதீங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க வாய்ஸ் வேற கொஞ்சம் கரன்னு வேற இருக்கு. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கும்ல, அதனால. ஏய் பாத்து, சரி சரி, சண்டை போடாதீங்க. சரி சரி, பரவாயில்ல, நீங்க சொல்லி கொடுங்க. மறுபடியும் நான் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாம். ஓகேவா ஜூடா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருது சிலர் விட்டு விடுகிறது போல, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25. என்ன இந்த பிள்ளைகள் படிச்சிருப்பாங்களானே? படிச்சிருப்பாங்க, சூப்பரா படிச்சிருப்பாங்க. இன்னொரு தடவை கூட நீங்க சொல்லி கொடுக்கலாம். அதாவது ஒவ்வொரு லைனா சொல்லி, ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. சொல்லு பிங்கி. நானும் சொல்லணுமா? சரி சரி பிங்கி, சொல்லிடுவோம், சேர்ந்து சொல்லிடுவோண்ணே. சரி சரி, சொல்லுங்கன்னா நம்ம சேர்ந்து படிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25. வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்க. நல்லா கவனி ஜூடா. நீ சொல்லி கொடுத்தல, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுமா? சரி சரி, கவலைப்படாதீங்க. சொல்லு பிங்கி. தெரியுமா? சரி, அவங்ககிட்ட கேட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பிள்ளைங்களா நல்லா கவனிங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் கூப்பிடுவீங்க? பொதுவா விளையாட போறதுக்கு கூப்பிடுவீங்க. ஒருவேளை அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிங்கி, நீ என்ன பண்ணுவ? சேர்ந்து குளிக்க போவீங்களா? ஆத்துக்கா? சரி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆத்து கூப்பிட்டா குளிக்க போவீங்க, விளையாட கூப்பிட்டா ஒன்னா போவீங்க. ஆனா நல்லா கவனிங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க என்னைக்காச்சு ஏய் சர்ச்சுக்கு வா, ஏய் சண்டே ஸ்கூலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? ரொம்ப மோசம். பாத்தீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை சர்ச்சுக்கு வராம இருந்தாங்கன்னா, சண்டே ஸ்கூல் வராம இருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அதை தான் வசனம் சொல்லுது. சபை கூடி வரதால நம்ம விட்டு விடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். ஓகே, ஓகே ஓகே. இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். பிள்ளைங்களும் அழகா அந்த வசனத்தை சொல்ல போறாங்க. ரெடியா குட்டீஸ்? சொல்லிடணும்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25. சூப்பரா சொல்லிட்டாங்க. அவங்களுக்குலாம் கிளாப் பண்ணிருங்க. வெரி குட். அப்படியா? சரி, அவங்களுக்கும் டைம் ஆயிருக்கும். ஓகே, உங்களை நம்ம இன்னொரு செக்மெண்ட்ல பார்ப்போம். பாய். குட்டி பிள்ளைகள், ஜூடாவும் பிங்கி அவங்க கூட பேசினாங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல? ஜூடாவும் பிங்கி எப்படி போட்டி போட்டாங்க? நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு மத்தியில் வசந்தகுமார் அவங்களை நிப்பாட்டி உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு அடுத்தபடியாக ஒரு சூப்பரான பைபிள் கதை பார்க்க போகிறோம். பைபிள் கதை யார் சொல்ல போகிறாங்க?
கதைக்குனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட். யார் அவங்க? கரெக்ட், பிராங்க்லின் அண்ணன். பிராங்க்லின் அண்ணன் கதை சொல்ல போகிறாங்க. கதை கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாத்துக்கும் கதை அப்படின்னா பிடிக்கும் அப்படி தானே? இன்னைக்கு அண்ணன் ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு, சரியா? யார் ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாமா? விசுவாசிகளின் தகப்பன் யாரு? என்னது, பவுலா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியல, சரியா? சரி, அண்ணன் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆபிரகாம், அப்படி தானே? அதே மாதிரி புதிய ஏற்பாடில் விசுவாசிகளின் உத்தம குமாரன் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? சூப்பர், சில பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, சரியா? தீமோத்தேயு, சரியா? அந்த அண்ணன் தான் விசுவாசிகளின் உத்தம குமாரன், சரியா? இன்னைக்கு இந்த அண்ணனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீமோத்தேயு அண்ணன் சின்ன வயசுலேருந்து ஏசப்பாவுக்கு உண்மையாக இருப்பாங்க. ரொம்ப ஏசப்பா மேலே பச்சு உள்ளவங்களா இருப்பாங்க. ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும் இந்த அண்ணனுக்கு. இந்த அண்ணனோட அம்மா பேர் வந்து ஐநேக்கியால். என்ன பேர்? ஐநேக்கியால், சரியா? இவங்க அம்மா வந்து யூத குலத்தை சேர்ந்தவங்க, சரியா? இவங்க அப்பா வந்து ஒரு கிரேக்கர், சரியா? இவங்க அம்மா யூதர், அவங்க அப்பா கிரேக்கர். இருந்தாலும் இந்த அண்ணனை சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா ஏசப்பாக்குள்ள வழி நடத்தினாங்க, சரியா? ஏசப்பா மேலே விசுவாசமாக இருக்கணும், ஏசப்பாவை நம்பணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பற்றி நிறைய கற்றுக் கொடுத்தாங்க, சரியா? இப்படி அந்த அண்ணன் ஏசப்பா பற்றி அவங்க அம்மா கற்றுத்தர நல்லா கற்றுக்கிட்டு ஏசப்பாவுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஏசப்பாவுக்கு கீழ் பண்ணிடணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அண்ணனுக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, சரியா? இவங்க பாட்டி பேர் என்னன்னா லோவிசால். என்ன பேர்? லோவிசால், சரியா? அவங்க பாட்டி பேர். அவங்க பாட்டியும் இந்த அண்ணனுக்கு ஏசப்பா பற்றி நிறையா சொல்லி கொடுப்பாங்க. ஏசப்பாக்குள்ளே இந்த அண்ணனை வளர்க்கணும்னு சொல்லி அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இந்த அண்ணனை ஏசப்பாக்குள்ளே விசுவாசமாக நடத்திட்டு இருந்தாங்க, சரியா? இப்படியே போயிட்டே இருக்கு. நாளாக அந்த அண்ணன் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறத விடவே இல்லை. இன்னும் நிறையா கற்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை இந்த அண்ணனோட ஊருக்கு பவுலனை வந்து ஊழியத்துக்கு வராங்க. யார்? பவுலனை, சரியா? அந்த பவுலனை ஊழியத்துக்கு வராங்க. ஊழியத்துக்கு வரும்போது இந்த தீமோத்தேயு அண்ணனை பார்க்காங்க. இது சூப்பரா ஏசப்பாக்குள்ளே இருக்கானே, நல்லா விசுவாசமாக இருக்கான், ஏசப்பா பற்றி நிறைய பேருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அண்ணனை கூப்பிடுறாங்க. நீ என் கூட ஊழியத்துக்கு வந்துடு, நம்ம சேர்ந்து ஊழியம் பண்ணலான்னு சொல்லி அந்த அண்ணனை கூப்பிடுறாங்க. நம்மளை இப்படி எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம விசுவாசமாக இருக்கிற அண்ணன் மாதிரி கூப்பிடும் போது போவோமா? என்ன சொல்லுவோம்? நான் விளையாட போக வேண்டியிருக்கு, அங்கே போட்டிருக்குன்னு தட்டி கழிப்போல. அப்படி ஆனால் அந்த அண்ணன் கழிக்கவே இல்லை, சரியா? இந்த அண்ணன் அந்த அண்ணன் அழைப்பு கொடுத்தோன்னே இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஐயா, ஏசப்பா பற்றி நான் அந்த அண்ணன் கூட ஒரு ஊராக போய் சொல்ல போகிறேன், அந்த அண்ணன் கூட போய் ஊழியம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கூட ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் பவுலனை கூட சேர்ந்து நிறையா தேசங்களுக்கு போய் ஏசப்பா பற்றி அறிவிச்சாங்க, சரியா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படி தானே? இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாவுக்கு கூப்பிட்டாலோ விளையாட கூப்பிட்டாலோ உடனே உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறோம், அப்படி தானே? ஆனால் சர்ச்சுக்கு கூப்பிட்டா போகிறோமா? ஏசப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா போகிறோமா? யாருக்கா சொல்கிறோமா? நம்மளும் நீங்கள் என்ன கேட்கலாம், அண்ணே நானே சின்ன பையனாக இருக்கேன், எப்படின்னே நான் போய் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனால் அதுக்கு நிறைய வழி இருக்குது, அப்படி தானே? நீ ஸ்கூலுக்கு போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸை போய் சொல்லலாம், இன்னைக்கு எங்கள் விபிஎஸ்ல எங்கள் சண்டே கிளாஸில் இப்படி சொல்லி கொடுத்தாங்க ஏசப்பா பற்றி அப்படின்னு சொல்லலாம், அப்படி தானே? ஈஸி தானே? உன் ஃப்ரெண்டாக தானே இருப்பான் ஸ்கூலில், அவன்கிட்ட போய் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படி தானே? வெளியே யார்கிட்ட போய் சொல்கிறதுக்கு உன் ஃப்ரெண்டை ஈஸியாக நீ ஏசப்பா பற்றி சொல்லலாம், அப்படி தானே? அதே மாதிரி வெளியே கொடுக்கணும்னா ட்ராக்ஸ் இருக்குது, அந்த ட்ராக்ஸை நீ போய் கொடுத்தனா எல்லாரும் கண்டிப்பாக வாங்கிப்பாங்க, அப்படி தானே? சின்ன பிள்ளைங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? அதனால நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி நம்மளும் இந்த தீமோத்தேயு மாதிரி சின்ன வயசுலேருந்து ஏசப்பாக்குள்ளே இருக்கும், அப்படி தானே? இருந்தாலும் ஏசப்பா பற்றி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும்ல, அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், சரியா? நம்மளும் முடிஞ்ச அளவு ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவோம், சரியா? அந்த அண்ணன் தீமோத்தேயு அண்ணன் விசுவாசமாக தான் வளர்ந்தாங்க சின்ன வயசுலேருந்து ஏசப்பா மேலே. ஆனால் அந்த அண்ணன் ஐக்கியமாக இருந்தாங்க. பவுலனை கூப்பிட்ட உடனே ஐக்கியமாக அந்த அண்ணன் கூட போய் ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம யார் கூட ஐக்கியம் வச்சுருக்கோம்? விசுவாசமான நபர்கள் கூட ஐக்கியம் வச்சுருக்கோமா, இல்லைனா விசுவாசம் இல்லாத நபர்கள் கூட ஐக்கியம் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? அப்படி விசுவாசம் இல்லாத நபர்கள் கூட நம்ம ஐக்கியம் வச்சுருந்தோன்னா அதை இன்னையிலேருந்து மாற்றி யார் விசுவாசமாக நம்ம ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தாங்களோ அவங்க கூட இன்னைக்கு ஐக்கியம் நம்ம வச்சு ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கணும், சரியா? ஓகே, பாய். தங்கச்சிமார், தம்பிமார், கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃப்ராங்க்லின் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சுதா?
பார்த்தீங்களா, தீமோத்தேயு தனி மனிதனாக இருக்கும் பொழுது வளர்ந்து வந்தார். பாட்டி வளர்த்தாங்க, அம்மா வளர்த்தாங்க, ஒரு விசுவாசத்தில் வளர்ச்சி அடைஞ்சாரு. ஆனால் அந்த ஊர்லேயே தான் இருந்தார். ஆனால் பவுல் என்கிற ஒரு தேவ மனிதரோடு கூட அவங்க சிறிய டீமாக இருந்தாங்க. அவங்களோட ஐக்கியப்பட்ட பொழுது தீமோத்தேயு உலகம் பூரா ஊழியம் செய்கிற பெரிய ஊழியக்காரனாக மாறினார். தீமோத்தேயு விசுவாசம் உள்ளவர், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவர். ஐக்கியத்தில் இணைந்த பொழுது ஊழியம் செய்தார். ஐக்கியமாக இருப்பது சும்மா ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு. நீங்களும் உங்கள் சர்ச்சில் இருந்து சுவிசேஷ கொண்டு போவாங்க, அப்புறம் அந்த எக்கால பண்ணி கொண்டாடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் ஊழியம் செய்யணும். அங்கே போய் சும்மா எல்லாருமே விளையாடக்கூடாது. நீங்கள் ரொம்ப சின்சியராக ஆண்டவர் ஒழித்து செய்யணும். சரிங்க தானே? ஓகே, இப்போ அடுத்தபடியாக இன்னொரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. அந்த கதை யார் சொல்ல போகிறா தெரியுமா? நம்ம ஜெபாக்கா. ஜெபா கதை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்கா ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாரும் தினமும் ஸ்கூல்லாம் போகிறீங்களா? இன்றைக்கி சண்டே தானே, எல்லோரும் சர்ச்சுக்கு போனீங்களா? சண்டே கிளாஸ்லாம் போனீங்களா? சூப்பர், வெரி குட். எல்லா பிள்ளைங்களும் சூப்பர் பிள்ளைங்க. இப்போ நீங்கள் கதை கேட்கலாமா? கதை கேட்கணும் எப்படி உட்காரணும்? நேராக உட்காந்துக்கோங்க. அக்கா கவனிக்கணும், ஓகேவா? இன்றைக்கி என்ன கதைன்னா, எல்லோரும் காலேஜ் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் பெரிய அண்ணன் அக்கா யாராவது இருக்காங்களா? காலேஜ்னால் என்னது? பெரிய பெரிய பசங்கள்லாம் படிக்கிற ஒரு காலேஜ், ஓகேவா? நீங்களாம் என்ன படிக்கீங்க? நர்சரி ஸ்கூலில், பிரைமரி ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அப்படி தானே படிக்கிறீங்க. காலேஜ்னால் ரொம்ப பெரிய அண்ணன் பெரிய அக்காலாம் படிக்கிற காலேஜ், ஓகேவா? அங்கே ஒரு 4 அண்ணன் இருந்தாங்க. காலேஜில் நிறைய பசங்க இருப்பாங்கல்ல, எக்ஸாம் நடக்கும், சொல்லி கொடுப்பாங்க டீச்சர்ஸ் எல்லோரும். அதே மாதிரி அந்த காலேஜ்லேயும் எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 4 அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன் குடு 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 குடுன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. சார் 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 நின்னுங்க நின்னுங்க, நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சார் டைம் 11 ஆகுது, 10 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம்னு சொன்னேன், நீங்கள் என்ன 11 மணிக்கு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் சாரி சார், நாங்கள் ஒரு பெரிய வேலை பார்த்து வந்தோம் சார், லேட் ஆகிடுச்சு சார், ப்ளீஸ் சார் எங்களை உள்ளே விடுங்க சார், உள்ளே விடுங்க சார் அப்படின்னாங்க. உடனே முடியாது, நின்னுங்க, நீங்கள் எதுக்கு லேட்டாக வந்தீங்க முதல்ல அதை சொல்லுங்கள். நீங்கள் லேட்டாலாம் வந்தால் கண்டிப்பாக கிளாஸ்லாம் விட முடியாது, உங்களை எக்ஸாம்லாம் நீ கிடையாது, இந்த செமஸ்டர்லாம் நீங்கள் எக்ஸாமே எழுத வேண்டாம், வெளியே போங்க 4 பேர் அப்படின்னாங்க. 4 பேருக்கும் என்னடா பண்ண, ஐயோ சார் விட மாட்டேங்காங்களே சார், நாங்கள் முதல்ல சொல்கிறது கேளுங்க சார், நாங்கள் ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார், அதான் சார் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. நல்ல விஷயமா? இவங்க 4 பேரும் சேட்டைக்கார பசங்களாச்சே, நீங்களும் பண்ணுவீங்கல்ல, பொய் சொல்லுவீங்கல்ல. அதே மாதிரி அந்த 4 ஒரு பொய் சொல்லிருக்காங்க அந்த சேட்டை. என்னன்னா, சார் நாங்கள் வெளியே காரில் வந்துட்டு இருந்தோம் சார் காலேஜுக்கு, திடீர்னு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கன்சீவான ஒரு லேடி இருந்தாங்க, ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்க. அவங்க ரொம்ப வழியில் ஐயோ அம்மான்னு கத்திகிட்டே இருந்தாங்க. நாங்கள் உடனே என்னாச்சு அப்படின்னு இறங்கி போய் கேட்டோமா. உடனே அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நாங்கள் 1 மணி நேரமாக இங்கே நிற்கும், கார் வரல, பஸ் வரல, ஒன்றுமே வரல தம்பி, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக போனோம், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த 4 அண்ணனும் வாங்க எங்கள் காரில் வாங்கன்னொன்னே அந்த 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பஞ்சர் ஆகிட்டு டயர். நீங்கள் எப்படியா எங்கேயாவது அவசரமாக போகும்போது டயர் பஞ்சர்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம நல்ல ஒரு டூருக்கு போகிறோம், நம்ம நல்ல ஒரு எங்கேயாவது இப்போ பார்க்குக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, என்ன தான் இப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி டயர் பஞ்சர் ஆகிட்டு உடனே அந்த பசங்க 4 பேரும் வாங்கடா இன்னொரு டயர் எங்கேயாவது வாங்கிட்டு வந்து மாற்றி விட்டு நம்ம கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்ப்போண்டா அப்படின்ட்டு கடகரன்னு சேர்த்து விட்டுட்டு நாங்கள் காலேஜுக்கு வந்தோமா சார், மணி 11 ஆயிடுச்சு சார், பார்த்தீங்களா நாங்கள் தான் தப்பு பண்ணோமா, நாங்கள் நல்ல விஷயம் தானே சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சார் பரவாயில்ல, இந்த பசங்க நல்ல காரியம் தான் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் தப்பை பண்ணிட்டோம், சரிப்பா நீங்கள் 4 பேரும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத உட்காருங்க, இந்தாங்க பேப்பர், நல்லா நேராக உட்காந்துக்கோங்க, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர்லாம் எழுதிக்கோங்க, நான் கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னோடனே சாருக்கு அப்போ தான் தோணுச்சு, இந்த 4 பசங்களும் எப்போவுமே கிளாஸில் அரட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க, சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம பாடம் நடத்தும் போது கூட பின்னாடி உட்காந்து கத்துவாங்க, இவங்க நல்ல காரியம் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சாங்க. நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா? போய் சொல்லுவீங்களா? அது மாதிரி கிளாஸ் ஏதாவது நான் அங்கே போனேன் லேட் ஆகிடுச்சு, இங்கே வந்துட்டேன் லேட் ஆகிடுச்சு சொல்லுவீங்களா? அது நீங்கள் நல்ல பிள்ளைங்க அப்படி தானே, நீங்களாம் குட் கேர்ள்ஸ் குட் பாய்ஸ் அப்படி தானே. அந்த 4 சேட்டைக்கார பசங்க. ஒன்று நீங்கள் 4 பேர் முதல்ல எஞ்சி வாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னாங்க சார். ஒன்று ஓகே சார் எஞ்சி வாங்க. உடனே சரி ஆமாம், அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை வந்து இங்கே காரில் ஏற்றுனேன்னு சொன்னீங்கல்ல, எந்த இடத்த வச்சு ஏற்றுனீங்க? சார் மார்க்கெட், சார் பஸ் ஸ்டாண்ட், சார் ஹோட்டல் பக்கத்தில் அப்படின்னு 4 பேரும் ஒரு பதில் சொல்கிறாங்க. சாருக்கு அப்போ தான் நினச்சேன், இவனுங்க ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்காங்க, அதான் நினச்சேன். என்ன சொல்கிறீங்க தம்பி, 4 பேரும் ஒரு பதில் சொல்கிறீங்க? சார் அவன் மறந்துட்டான் சார், அவன் சும்மா விளாட்டுக்கு போய் சொல்கிறான், அவன் வேறு எதுவும் நடந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சார். இல்லை 4 பேர் வெளியே போங்க, நீ ஒருத்த மேலே உள்ளவா அண்ணே. எதுக்கு சார் என்ன மட்டும் கூப்பிடுறீங்க? நான் எதுவுமே பண்ணல சார், நான் நல்ல விஷயம் தான் பண்ணேன் சார்ன்னு ஒரு அண்ணன் சொல்கிறாங்க. நீ சொல்லு,
நீ வந்து எந்த இடத்துல வச்சு ஏற்றின உடனே மார்க்கெட்டா சரி நான் எழுதிக்கிடுதேன். அப்புறம் காரில் எந்த டயர் வந்து ரிப்பேர் ஆச்சு முன் டயரா சரி எழுதிட்டேன். அந்த யாரெல்லாம் கூட வந்தா அந்த அவங்க அம்மா கூட உடனே ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்தாங்களா சரி எழுதிட்டேன். நீ போ தம்பி நீ வா உன்ட்ட கேட்கணுன்னே அடுத்த 2 கேள்வி கேட்டா சார் நாங்கள் வந்து ஹோட்டலில் வச்சு ஏற்றணும்னாங்க. முதல்ல உள்ளே மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க, இந்த அண்ணே ஹோட்டல்னு சொல்கிறாங்க. சாருக்கு அப்போ யோசிச்சிட்டார், சரி 4 பேர் சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு கரெக்டாக லேட்டாக வந்து எக்ஸாம் எழுத பார்க்குறாங்கன்ட்டு 4 வாட்டி வருஷ கேள்வி கேட்குறாங்க. 4 பேர் சொன்னது தப்பாயிடுச்சு. உடனே 4 பேர் வெளியே போங்க, போய் சொல்கிறீங்களா பாரு உங்களுக்கு வந்து பிரின்ஸிபலில் கொண்டு போய் விடுதேன், நீங்கள் எக்ஸாமே எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அண்ணன்கள் வச்சே நம்ம எவ்வளோ ஏமாற்ற பார்த்தோம் சார், இப்படி ஆயிடுச்சே. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கெட்ட காரியம் தானே பண்ணாங்க. அவங்க தப்பான ஒரு பொய் சொன்னதால எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடுச்சு. ஆமாம் உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு இப்படி பொய் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களா? அம்மா அப்பாட்ட சேட்டை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களா? இல்லை அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் தினமும் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்களா? நம்ம கரெக்டாக இருக்கணும் குட்டீஸ். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரவே கூடாது. நம்ம ஸ்கூலில் எப்போவுமே நல்ல பசங்க கூட சேரணும். அதே மாதிரி நீங்களும் நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? நம்ம தினமும் வீட்டில் ஏசப்பா கூட ப்ரேயர் பண்ணும் போது, நம்ம ஏசப்பா கூட ஐக்கியமாக இருக்கும் போது, நம்ம வந்து நம்ம ஸ்கூல்லையோ இல்லை நம்ம எங்கேயாவது போகும்போதோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது நம்ம வந்து நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி தானே குட்டீஸ்? அதே மாதிரி நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரணும், வீட்டில் தினமும் ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா நான் இன்றைக்கி ஒருவேளை ஃபஸ்ட் டே ஸ்கூல் போனீங்க, ஃபஸ்ட் டே எங்கேயாவது போகிறீங்க, புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கண்ணில் காமிங்க ஏசப்பா, நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகணும் ஏசப்பா, நான் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துடக்கூடாது. ஒருவேளை கெட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே நான் அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி நான் உங்கள் பிள்ளையாக மாற்றணும் ஏசப்பா அப்படின்னு ப்ரே பண்ணுவீங்களா? ஓகேவா குட்டீஸ்? ப்ரே பண்ணுவீங்களா எல்லாரும்? அதே மாதிரி ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை நீ வீட்டில் போய் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாத, வீட்டில் போய் டிவி பாரு, அப்புறம் வீட்டில் போய் எல்லாத்தையும் கொட்டி விடு, தூசியாக ஆக்கிடு, வீடு அம்மா சொன்னால் ஒரு விஷயத்த கேட்காத, அப்பா சொன்னால் எதிர்த்து பேசு, அப்பாவை அடி அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, அப்படி இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஏசப்பா கூட சேர்ந்து ஐக்கியமாக இருந்தால் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டோம். அப்படி தான் குட்டீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக சொல்லி கொடுத்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேட்டை பண்ணாங்கன்னா இப்படி பண்ணாதீங்கடா, இப்படி பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்னு சொல்லுவீங்களா? நீங்களும் அது மாதிரி இருப்பீங்களா? ஓகேவா குட்டீஸ்? கதை நல்லா இருந்துச்சா? இந்த அண்ணம்னா 4 ஃப்ரெண்ட்ஸும் தப்பான ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததால் அவங்க வந்து தப்பான காரியம் பண்ணாங்க, அப்படி தானே? ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தேர்ந்தெடுத்துக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் சொல்கிற பிள்ளைங்களா பார்த்து செலக்ட் பண்ணணும். சரியா? நீங்கள் யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், யார் கூட நல்ல ஐக்கியமாக இருக்கணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? அப்போ தான் நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிள்ளையாக இருந்துச்சுன்னா நீ ஏன் இன்றைக்கி சண்டே கிளாஸ் வரல, நீ ஏன் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரலன்னு கூப்பிடுவாங்கல்ல. ஆனால் அதே இது அவங்களும் உங்களை கெட்ட பிள்ளையாக இருந்தாங்கன்னா சரி நம்மளும் நீங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது குட்டீஸ். நீங்களும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், நீங்கள் சேர்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஆண்டவரோட பிள்ளைங்களாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஏசப்பாவும் அதே மாதிரி தான். அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3 சிஷ்யர்கள் இருந்தாங்க. அவங்களும் எப்போவுமே ஐக்கியமாக இருப்பாங்க, அவங்களும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும், ஏசப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் தாங்க ஏசப்பா, உங்கள் பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக தாங்க ஏசப்பா, நாங்களெல்லாம் ஐக்கியமாக இருக்கும் ஏசப்பா, அப்போ தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்குள்ள ஐக்கியமாக இருக்க முடியும் ஏசப்பா, நீங்கள் கேட்கணும். ஓகேவா குட்டீஸ்? கதை நல்லா இருந்துச்சா குட்டீஸ்? ஓகே பாய். ஜபாக்கா சொன்ன கதை ரொம்ப காமெடியாக இருந்ததுல. அந்த 4 பேரும் போய் சொன்னாங்க, ஆளுக்கு போய் சொன்னாங்க. கேட்டாங்களா எந்த டயர் பஞ்சர்? ஒருத்தன் முதல் டயர்னா, ஒருத்தர் லெஃப்ட் டயர்னானா, ஒருத்தர் ரைட் டயர்னானா, ஒருத்தர் பின் டயர்னானா. பொய் சொல்றதுக்கு எப்படி கூடுறாங்க பாரு. தப்பு செய்யறதுக்கு நிறைய பேர் டக்குன்னு கூடிடுறாங்க. ஆனால் நல்ல காரியம் செய்யறதுக்கு யாராவது கூடுறாங்களா? நல்லவங்களாம் கூடுறாங்களா? ஆண்டவர் பிள்ளைலாம் கூடுறாங்களா? இல்லை. அது அதோடைய அருமை அவங்களுக்கு தெரியல. குட்டி தம்பி குட்டி பிள்ளைகள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நீங்களும் கூடி வரணும். கூடி வரும் பொழுது, கூடி ஜெபிக்கும் பொழுது, கூடி ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியம் செய்வார். உனக்கு தெரியுமா, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு பெரிய ஊழியம் இருக்குது. அந்த ஊழியம் எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? சில அண்ணமாரா ஐக்கியமாறு ஜெபம் பண்ணாங்க, அதுலேருந்து வந்ததுதான். அப்புறம் ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் பெரிய கப்பல் இருக்குது, பெரிய ஊழியம். அந்த ஊழியம் எப்படி வந்து தெரியுமா? ஒரு சிலராக கூடி ஜெபிச்சதுனால தான். ஒரு சிலராக கூடி ஐக்கியம் கொண்டு ஊழியத்தை வளர்த்தாங்க. அது மூலமாக அநேக ஊழியர்களை உருவாக்குனாங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சாங்க. இன்றைக்கு இந்த 2 கதை மூலமாக கர்த்தர் கூட பேசியிருப்பார் நிச்சயமாக நினைக்கிறேன். குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, நீ ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு, ஆண்டவர் பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியத்தை செய். ஒரு நாள் அதை விட்டுறாது என்ன? சரி, இப்போ நம்ம
அடுத்த கட்டமாக என்ன பார்க்க போகிறோம்? ஆக்டிவிட்டி டைம். இன்றைக்கி ஆக்டிவிட்டி டைமில் 4 அண்ணன் வர போகிறாங்க. யாரெல்லாம் வர போகிறாங்க? கிறிஸ்டோபர் அண்ணே, சமுத்திர அண்ணே, ஃப்ராங்க்லின் அண்ணே, அப்புறம் வசந்தகுமார் அண்ணே. என்னண்ணே அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டியா? நீங்களே பாருங்களேன். தம்பி வசந்த், வெயிட் 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 அண்ணே. வெயிட் தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? அண்ணா இதுவா, இந்த டேபிள ஐயா வந்து அங்க மீட்டிங் நடக்குதுல, அங்க கொண்டு வைக்க சொன்னாங்க. அதான் தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பெரிய பலசாலியோ? ஓரளவுண்ணே. தம்பி பாருங்களேன், இது கொஞ்சம் கடினமான பொருள் தான், தூக்குற கஷ்டம். ஆனால் ஈஸியான வழிமுறைகள் இருக்கும்போது நீங்கள் ஏன் அப்படி கஷ்டப்படுன்னு தெரியல. அப்படி என்னென்ன வழிமுறை? இப்போ பாருங்களேன், என்ன பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டீங்க, அவங்களும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்க ஆண்டவர் பிள்ளைகள், உதவி செய்யக்கூடியவங்க. ஐயா சொன்னால் அவங்களும் ஐயாவுக்காக உதவி செய்யக்கூடியவங்க. நம்ம சபையில் தானே. நீங்கள் ஒரு தனி மனிதனா இப்படி ஏன் கஷ்டப்படணும்? புரியுதுண்ணே, புரியுது. எல்லாரும் ஹெல்ப் கூப்பிடுங்க. ஆண்டவர் பிள்ளைகள் ஐக்கியமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சால் கடினமான வேலைகளும் ஈஸியாக மாறிடும். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாண்ணே. அப்போ இனிமேல் நீங்கள் எல்லாரும் கூட ஐக்கியமாக எல்லாத்தையும் சேர்ந்து செய்வோம். வெரி குட். பிள்ளைகளுக்கு ஹை சொல்லிடுமா? குட்டி பிள்ளைகளா பார்த்தீங்களா? வசந்தகுமார் என்ன பண்ணாங்க? அப்படி முக்குனாங்க, இப்படி முக்குனாங்க. கடைசியில் ஒரே நொடியில் 3 அன்னமரம் தகுந்து போயிட்டாங்க. அன்றைய நேரத்தில் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய ஐக்கியம் கொள்ள நண்பர்கள் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய உதவி ஏற்றுக்கொண்டதே கிடையாது. விசுவாச வாழ்க்கையிலும் ஐக்கியமாக இருந்து அநேக காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்க முடியும். விசுவாசிகள் ஒன்று கூடினால் தேசத்தை அசைத்து விடலாம். ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னார், 100 வாலிபர் எனக்கு கொடுங்கள், தேசத்தை அசைத்து காட்டுகிறேன்னு சொல்லி. 100 வாலிபர் உலகத்தில் இல்லையா? இருக்கிறாங்க. ஏன் சேர மாட்டேங்கிறாங்க? நம்ம ஐக்கியம் கொள்ளும் பொழுது ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். குட்டி பிள்ளைகள், இப்போ இந்த நாளுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்தால என்ன? கரெக்ட், கொஸ்டின் டைம். கேள்வி நேரத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கேள்வி நான் கேட்குறதுக்கு டக்குன்னு பதில் சொல்லுவீங்களா? குட்டி பிள்ளைகளா, இந்த வார கதையில் ஒரு ஊழியக்கார ஐயாவை, ஒரு பெரிய அண்ணனை, அவங்க அம்மாவும் பாட்டியும் விசுவாசத்துக்குள்ள வளர்த்தாங்க. ஒரு ஊழியக்கார ஐயாவை, ஒரு ஊழியக்காரரை அவங்க விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்தது ஒரு பாட்டியும் அவங்க அம்மாவும். ஒன்று நீ பாட்டி பேர் தெரிஞ்சா டைப் அடிச்சு அனுப்பு, இல்லை நீ அவங்க அம்மா பேர் தெரிஞ்சா டைப் அடிச்சு அனுப்பு. 2 பேர் தெரியாத பரவாயில்ல, ஒரு பேர் தெரிஞ்சாலும் அனுப்பலாம். கண்டுபிடிச்சி 2 பேர் கண்டுபிடிச்சிங்களா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. உடனடியாக அவங்க மொபைல் எடுங்க, டக்கு டக்கு டக்குன்னு டைப் அடிங்க, உடனே எஸ்எம்எஸ் பண்ணுங்க, உடனடியாக உங்களுடைய பதில் எங்களுக்கு வந்து கேட்டுறோம். கிடைச்ச நாங்கள் பதிவு பண்ணி உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் அனுப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் அனுப்ப தயாராகிட்டீங்களா? குட்டி பிள்ளைகளா, இந்த நாளுடைய இறுதி நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒரு வாரம் சொல்ல இருந்தாலும் திரும்ப நீங்கள் பார்த்துக்கிங்க தான் நம்பருக்கு அனுப்பிடணும். ஓகே, மறந்துடாதீங்க. மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள விரும்பினால் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணில் காமிச்சாங்களா அதே எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஒரு நான் வசனம் மட்டும் சொல்லுவேன், ஓகே அண்ணே எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரியும், ஓகே அண்ணே எனக்கு டான்ஸ் வரும், ஓகே அண்ணே நான் ஆக்ஷன் சாங் மட்டும் போடுவேன், ஓகே அண்ணே நான் சூப்பராக கதை சொல்லுவேன், நீ யாருமே எடுத்து பயன்படுத்த மாட்டேங்காங்க, ஓகே. உங்களுடைய தாளங்களை வளர்க்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அண்ணே எனக்கு மைக்கை பற்ற பயமாக இருக்குது, கவலையே படாதீங்க, தைரியமாக வாங்க. உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து உங்களை பயன்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் தாளந்துகளை, உங்கள் திறமைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த நீங்கள் ரெடியா? ரெடினா உடனடியாக கேட்கணும் நம்பரில் மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா கூப்பிட்டு பேசுங்க. அதில் ஜபாக்கு அந்த ஃபோன் எடுப்பாங்க, அவங்களோட பேசலாம். உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஊழியத்துவ பெரிய மாற்றத்தை அந்த நிகழ்ச்சி கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சி நம்ம ஜெபித்து முடிக்கலாமா? கைகளுக்கு கூப்பி கண்ண முடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சண்டே சாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசுனீங்க. தனியாக இருந்து கஷ்டப்படாமல் ஐக்கியமாக இருந்து உமக்காக பெரிய காரியங்களே சாதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சபையில், எங்கள் சண்டே ஸ்கூலில்,
எங்கள் பிபிஎஸ்ல நான் ஐக்கியமாக இருந்து உமக்கு ஒளிர்ச்சியே உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சாபாஸ் பிள்ளைகளா, சூப்பராக ஜெபம் பண்ணிட்டீங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறது டைம் பாஸிங் கிடையாது. ஜெபிக்கும் போது ஏசப்பா கூட பேசுகிறோம். நீங்கள் உண்மையாக ஜெபிக்கணும், அப்போ தான் உங்கள் ஜெபத்தை அவன்கிட்ட கேட்பாரு. உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு பெரிய மாற்றத்தை கட்டிடுவாங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான சூப்பரான அதிரடியான பெரிய ஒரு சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வணக்கம் கூறிவிடுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி. இதுவா ரொம்ப பாசம் சொல்லிட்டோம். தூக்கிட்டு என்ன அர்த்தம்?